இன்றைக்கி முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே கேஷ் ஃப்ளோ எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சமாக உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருப்பேன். இப்போ மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், இல்லை ஒரு கன்சல்டன்சி, ஒரு டெக்னிக்கல் சர்வீசஸ், எதை வேணாலும் நம்ம நடத்திட்டு இருக்கதா இருக்கட்டும். ஒரு மாதம் தொடக்கத்தில் நமக்கு தொடங்கி பிஸ்னஸ் தொடங்கின உடனே நமக்கு பேமெண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அந்த பேமெண்ட் முழுவதும் நமக்கானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, உடனடியாக நம்மளுடைய சொந்த செலவுகள் மீதும் நம்மளுடைய ஆடம்பர செலவுகள் மீதும் அக்கறை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த பணத்தை பொருளாதாரத்தை சரியான முறையில் நம்ம செலவு செய்ய தவறிடுறோம். இதனால் என்ன ஆகுது? கம்பெனியை தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய அந்த பிரச்சனைகள் நமக்கு உருவாகுது. ஒரு வியாபார நிறுவனம் நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மற்ற நமக்கு மொத்த கொள்முதல் கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் சில நேரங்களில் கடனுக்கு கொடுத்துருப்பாங்க. 3 மாதம் 4 மாதம் செக்குக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு, அதாவது 3 மாதம் 4 மாதம் கால தவணைக்கு அப்புறம் நம்ம அந்த செக்குக்கு பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் இன்னும் தேதியில் வரக்கூடிய அந்த வருமானம் இல்லை அந்த சேல்ஸ் எல்லாமே மொத்தம் நமக்கானதுன்னு நினச்சிக்குவோம். இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய வருமானம் மொத்தமே நமக்கானது அப்படின்னு நினச்சிடுவோம். சில நேரங்களில் மாதம் முடிந்ததும் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கடைக்கு வாடகை கொடுக்கணும், மற்ற சில சப்ளையருக்கு பணம் கொடுக்கணும். அடுத்த மாதம் நமக்கு இதே மாதிரி பிஸ்னஸ் நடக்காமல் இருந்தால் அதுக்கான ஒரு சர்வைவல் அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். இல்லை கடைசியில் நமக்கு லைசன்ஸோட ரினிவல் இருக்குது, டெனன்சி கான்ட்ராக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய ஊழியர்களுக்கான விசா ரினிவலுக்கான செலவு இருக்குது. இப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத, நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாத நிறைய செலவுகள் நம்மளை சுற்றி இருக்கும். ஆனால் நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்பராக இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வோம்? மிகப்பெரிய அஃபெக்ட்டுக்கு உள்ளாகும். ஸோ ஒரு பிஸ்னஸ் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய புதிய தலைமுறை தொழில் முனைவர்கள், அதாவது புதுசாக நான் இப்போ தான் பிஸ்னஸ் தொடங்குறேன் அப்படின்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக விரும்புனீங்கனாலும் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதே இந்த பொருளாதாரம் தான். இந்த பொருளாதாரத்தை நம்ம சரியாக கையாளாக தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆபத்து வருமா வராதா? வரும் இல்லையா? ஸோ மணி மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே கவனமாக எடுத்துக்கோங்க. ஒரு பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி 100 முறை யோசித்து செலவு பண்ணுங்கள். எந்த ஒரு செலவையும் செய்ததுக்கு அப்புறம் நம்ம வருந்துறதுனால எந்த பலனுமே இல்லை. ஆனால் அந்த செலவை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுனால நிறைய பலன்கள் வரும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டில் எப்போவும் நீங்கள் ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களை பிஸ்னஸோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பேசுகிற வரைக்கும் நன்றி மக்களே.